வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆயுர்வேதிக் மெடிசன் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆடாதொடை இலையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆடாதொடை இலை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க்கு க்ரீன் கலரில் இருக்கும். இந்த க்ரீன் கலர் அந்த இலையை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது நிறைய வீடுகளில் வளர்க்குறாங்க, சில இடங்களில் காட்டுகளில் கூட இருக்கும். அப்போ வந்து அது உண்மையிலே அது ஆடாதொடை இலையா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டாக்டர்கிட்ட கொண்டு ஆயுர்வேதிக் டாக்டர்கிட்ட காமிச்சு லேப் டெஸ்ட்டு எல்லாம் எடுத்து அது உண்மையிலே ஆடாதொடை இலை தானா இல்லை அதே மாதிரியே இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நம்ம அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். பிகாஸ் நம்ம எதையுமே பார்த்து அந்த க்ரீன் கலரில் இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் பறித்து நம்ம சாப்பிட்றக்கூடாது. அது வந்து நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது கிடையாது. அதே மாதிரி உள்ளது, அதாவது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதும் இருக்குது. அதனால் அந்த மாதிரியான ஆடாதொடை இலையை எது அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் உங்களுக்கு மெடிசினெல்லாம் எடுத்துக்கணும் உடம்புல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் ஆடாதொடை இலையில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆடாதொடை இலை வந்து பார்த்திங்கன்னா சளி, இருமல், இந்த கிளைமேட்டு டைமில், இந்த குளிர் டைமில் சளி, இருமல், அதாவது நெஞ்சு சளி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆடாதொடை இலையை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆடாதொடை இலையை வந்து நிழலில் வந்து உலர்த்தி தேன் கலந்து நீங்கள் சாப்பிட்லாம். அல்லது கொஞ்சோண்டு ஒரு ஆயுர்வேதிக் டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணி சாப்பிட்றது நல்லது. ஏன்னா இந்த துளசியில், ஆடாதொடை இலை இதுகளோட பெனிஃபிட்ஸை நாங்கள் சொல்கிறோம். ஆனால் வந்து ஆயுர்வேதிக் டாக்டர் நீங்கள் கன்சல்ட் பண்ணாமல் நீங்கள் எடுக்காதீங்க. எவ்வளவு அளவு எடுக்கணும்னு அவங்களுக்கு தான் நல்லா தெரியும். அப்போ நீங்கள் ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ்ட்டு கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஆடாதொடை இலையை நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இது தமிழ் மெடிசின்ஸ், இயற்கையில் கிடைக்கிற ஒரு நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள ஒரு மெடிசின் தான். ஆனால் வந்து நீங்கள் அதை எடுக்கிற விதம் வந்து கரெக்டாக இருக்கணும் வியூவர்ஸ். அதனால தான் நான் உங்களுக்கு அகெயின் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எடுத்தோன்னே இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இதை நம்ம சாப்பிடவும் முடியாது. வித்தவுட் டாக்டர் ஹெல்ப் நம்ம வந்து எதையுமே நம்மளும் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குவோம், இன்டேக் பண்ணவும் கூடாது. ஓகேயா? அப்போ அதனால் நீங்கள் வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் போடுறோம். அதை நீங்கள் டாக்டர் ரெக்கமெண்டேஷன் இல்லாமல், டாக்டர் கன்சல்டேஷன் இல்லாமல் நீங்கள் எதையுமே எடுக்காதீங்க. ஆனால் இந்த ஆடாதொடை இலையில் என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆடாதொடை இலை வந்து பார்த்திங்கன்னா சுவாச பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது. ரத்தத்தை வந்து சுத்திகரிக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரத்த சுத்திகரிப்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது. சளி, இருமலுக்கும் ரொம்ப நல்லது. சுவாச சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே இது சரி செய்யுது. இது வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும் இந்த ஆடாதொடை இலை. அப்போ வந்து நீங்கள் வந்து ஆனால் சளியை வந்து சுத்தமாக க்யூர் பண்ணக்கூடியதாக இருக்கும் இந்த ஆடாதொடை இலை. இந்த ஆடுகள்லாம் வந்து தெரியாமல் போய் இதை சாப்பிட்ருங்க. ஆடாதொடை அப்படின்னு சொல்லிட்டு ஆடுகள் வந்து இதை வந்து தெரியாமல் போய் அதை வந்து அந்த இலையை வந்து சாப்பிட்டு ரொம்ப கசப்பாக இருக்கும். அதுக்கு சில இதுகளில் மேய விட்டோம்னா அப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தான் இந்த மாதிரி பேர் தழுவி இந்த இலைக்கு வந்து ஆடாதொடை அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வந்திருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் மெடிசின்ஸில் இந்த இலை வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் உள்ளதாக இருக்குது. குறிப்பாக சளி, இருமலுக்கு தான் ரொம்ப ஹெல்த்து பெனிஃபிட். சுவாச சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரத்தத்தை சுத்திகரிக்குது. அதே மாதிரி வைரஸ் தொற்று ஏதாவது நீங்கள் அஃபெக்ட் ஆகிட்டீங்கன்னா டக்குன்னு இந்த ஆடாதொடை இலையை சும்மா ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோன்னே எதையுமே நிறையா போட்டு நீங்கள் சாப்பிடக்கூடாது. கொஞ்சோண்டு கிள்ளி போட்டு நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு அது வந்து உங்கள் உடம்பு வந்து அக்செப்ட் பண்ணுதான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் நீங்கள் எடுக்கலாம். அக்செப்ட் பண்ணலைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் டாக்டர் ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் நீங்கள் எந்த தமிழ் மெடிசின்ஸுமே எடுக்காதீங்க. பிகாஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட் வந்து நாங்கள் வரவேற்கத்தக்கதாக இருக்குது எங்களுக்கு. ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் சொல்லலாம் தயவுசெய்து. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.